ராகு வந்து அபியோட வந்து பொறாமையை தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப நல்லா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு மதுக்கிட்ட. இதனால் அபி கண்டிப்பாக பொறாமப்படுவா. அதனால் வந்து பொசசிவ்னஸ் அதிகமாகி நம்மக்கிட்ட வந்து நல்லா பேசுவா, காதல் வந்து அவளுக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இந்த சூழ்நிலை மதுக்கிட்ட வந்து வேணுமே அபி முன்னாடி பேசுகிறாரு. மதுவும் வந்து நல்லா பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு அபி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து டென்ஷனை காட்டாமல் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நம்மளால சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கண்ணில் டென்ஷனை பார்க்குறாரு நம்ம ராகு. பார்த்துட்டு வந்து இப்போ தான் முதல் முறை ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக வந்து அபி வந்து மனசில் வந்து அந்த காதல் வந்து வெளிப்படும். அதுக்கப்புறம் நானும் அபியும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மதுக்கிட்ட ராகு வந்து சொல்கிறாரு, நடந்த விஷயத்தெல்லாம் நான் அபியை ரொம்ப விரும்புகிறேன் மது. அவள் தான் எனக்கு வாழ்க்கை. உன்னை ஒரு காலத்தில் நேசிச்சது உண்மைதான். ஆனால் அவளுக்கு எனக்கு பொண்டாட்டியாக வந்தோடனே அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் அதுக்கும் சேர்த்து வச்சு அவளை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். என் மனசு ஃபுல்லாக அவள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாரு. அதனால் மது யோசிக்கிறாங்க, சரி ராகவ் நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அபியும் உன்னையும் சேர்த்து வச்சு தான் இங்கேருந்து கிளம்புவேன். அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே வந்து மது வந்து என்ன பண்ணுறாங்க, அனு வந்து எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. மது கிட்டே பேசி பார்க்குறாங்க. ஆனால் மது வந்து திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க, நீங்கள் இந்த வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, என்ன இங்கே தான் இருக்க சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, உங்கள் தங்கச்சிக்கிட்ட போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்து முடிவு பண்ணுறாங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நல்லா வந்து ஒட்டிக்கிட்டா கண்டிப்பாக ராகவ் மனசை மாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அனு மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே அனு ஆகாஷ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த வந்து மதுவோட பிஹேவியரே சரியில்லை, இவ ஆளே சரியில்லை, இவ எப்படியும் வந்து உங்கள் அண்ணனை மயக்கி கூட்டின்னு போதான் வந்திருக்கா, அபியோட வாழ்க்கை என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. நீ கவலைப்படாத, அதெல்லாம் சரியாகும். ராகுவெலாம் அப்படிப்பட்டவனே கிடையாது. ஆனால் ராகு வந்து இப்போல்லாம் வந்து முன்ன மாதிரி கிடையாது, மதுக்கிட்ட ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே வந்து அபி வந்து சொல்கிறாங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அவர் வந்து டோட்டலாக மாறிட்டார், இப்போ மதுக்கிட்ட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பழகிறாரு, அப்போ மதுவை தான் அவருக்கு பிடிச்சிருக்கு, என்ன அவருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அபி. அடுத்து அபி வந்து ராகவ் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து ராகவ் எது கேட்டாலும் வந்து பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அதை கேட்ட ராகவ் ஏன் அபி இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு தான் வேறு ஒருத்தவங்க இருக்காங்களே பேசுகிறதுக்குலாம், நான் என்ன பேசி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் போட்டோம், கடைசியில் இந்த மாதிரி வந்து வேறு மாதிரி ஆறு மாதிரி இருக்கே சொல்லிட்டு பயப்படுறாரு. இந்த விஷயத்தை பற்றி ஆகாஷ் கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்டே பேசுகிறாரு. ஆகாஷ் வந்து ஏன்டா இப்படிலாம் பண்ண, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை ராகவ், நீ பண்ணுறது இதனால் வந்து அபி பொசசிவ்னஸ் ஆக மாட்டா, அவள் வந்து ஏற்கனவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, இன்னும் அதிகமாகிடும், அதுக்கப்புறம் வந்து ஒன்றையும் மதுவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்டு போனாலும் போயிடுவா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஆமாம் இதுதான் நடக்க போகுது, நீ பண்ண வேலை அப்படி, இப்போ என்ன பண்ணுறது, சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அபி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், அபிக்கிட்ட உன் மனசு திறந்து பேசு, எல்லாத்தையும் சொல்லு, உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லு, அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு ராகவ் யோசிக்கிறாரு. ஆமாம் அபிக்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரி என்ன பண்ணுறாங்க, அபிக்கிட்ட பேசுகிறாங்க. நானும் பார்த்துட்ருக்கேன், இப்போல்லாம் மதுவும் ராகவும் வந்து ரொம்ப பேசிக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறத நான் கேட்குறேன், எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அபி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, ராகவை பற்றி என்கிட்ட தப்பாக பேசுகிறீங்களா அப்படி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் அப்படி பேசலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் முன்ன மாதிரியா இருக்கேன், நான் எவ்வளோ மாறிட்டேன், இப்போ உன்னையும் சரி உன் அக்காவையும் சரி நான் வந்து தப்பாகவே பேசுறதில்லை, அது உனக்கே தெரியும்ல, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், பார்த்தல 2 பேரும் இப்படிலாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ உனக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு தோணுது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பேசுகிறீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன், தேவையில்லாதெல்லாம் வந்து என்கிட்ட பேசுனீங்க நல்லா இருக்கு, இந்த விஷயத்தை அப்படியே போய் ராகவ் கிட்ட சொல்லவா நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவ சொன்னாலும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தப்பாலாம் பேசலம்மா, நான் சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க அபி, இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு